இந்த மாதிரி அழகாக கீரையை கட் பண்ணி நல்லா 2-3 டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோ ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது, கண்ணுக்கெலாம் ரொம்பவே நல்லது. அது இன்னும் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இதே மெத்தடில் நம்ம முருங்கைக்கீரையும் வைக்கலாம். சூப் மாதிரி குடிக்கலாம், சாப்பாடில் போட்டு சாப்பிட்லாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். பிடிக்காதவங்களுக்கு பிடிக்கும். ஒரு டைம் ட்ரை பண்ணிங்கன்னா அப்பப்போ செய்வீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பொன்னாங்கண்ணி கீரையில் ஒரு சூப் மாதிரி செய்ய போகிறோம். பொன்னாங்கண்ணி கீரையில் அவ்வளோ ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது, கண்ணுக்கெலாம் ரொம்பவே நல்லது. ரொம்பவே சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். சிம்பிளான ரெசிபியும். இதுக்கு அவ்வளோவா நம்மளுக்கு இன்க்ரீடியன்ஸ் கூட தேவைப்படாது. ஒரு 2-3 பொருள் இருந்தாலே போதும். குயிக்காக ரெடி பண்ணிடலாம். எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இந்த மாதிரி அழகாக கீரையை கட் பண்ணி நல்லா 2-3 டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் போதும். ஆனியன் நல்லா நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு தீயாமல் பார்த்துக்கோங்க. கடுகு லைட்டாக பொரிஞ்சு வந்ததும் கட் பண்ண ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியன் கையானதும் கட் பண்ணி வச்ச ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். 2 பல்லு பூண்டு தட்டி போட்டுக்கோங்க. பூண்டு ஸ்மெல்லு, பூண்டோட ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா ஒரு 2, 3, 4, 5 கூட போட்டுக்கலாம். பிடிக்காதவங்க 2ஓட கூட நிறுத்திக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள் போடுற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய் தூள் தீயறதுக்குள்ளே தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணிப்போம். ஸோ மிளகுத்தூள் நம்மளுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ மிளகுத்தூளில் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் லைட்டாக போட்டிங்கனாலே போதும். இப்போ நான் போட்ட மாதிரி மஞ்சள் தூள் போடுற மாதிரி லைட்டாக போட்டிங்கன்னா போதும். நம்மளுக்கு இது ஒரு சூப் மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் நிறையா. உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணி நிறைய இப்போயே சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம காரத்துக்கு தேவையான பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் கீரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கீரையை நம்ம இந்த மாதிரி தண்ணி கொதிக்கும் போதும் போடலாம், வதக்கிட்டும் தண்ணி ஊற்றி மிளகாய்த்தூள் போடலாம். போடும்போது நம்மளுக்கு கீரை நிறைய தெரிஞ்சுது. போக போக நல்லா சுருண்டு வந்துடும். இப்போ தேங்காய், ஜீரகம், பெருஞ்சீரகம் சேர்த்து அரைச்சதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அது இன்னும் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இதே மெத்தடில் நம்ம முருங்கைக்கீரையும் வைக்கலாம். கீரை தண்ணி சாறுன்னு சொல்லுவாங்க, இதோட பேர். முருங்கைக்கீரையிலையும் வைப்பாங்க. இந்த கீரையும் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்கும். மணத்தக்காளி கீரையிலையுமே செய்யலாம் இதே மெத்தடில். எல்லாமே சூப்பராக இருக்கும். தண்ணி இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கீரை நல்லா வேகிறதுக்கு தண்ணி இன்னும் கொஞ்சம் தேவைப்படும். தண்ணி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, பொன்னாங்கண்ணி கீரை சூப் ரெடி. சூப் மாதிரியும் அப்படியே குடிக்கலாம், சாப்பாடில் போட்டு சாப்பிட்லாம். பிடிக்காதவங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி மெத்தடில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்பப்போ நீங்களே செய்வீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.